மக்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்க வேண்டும், அதன்படி நிறைவேற்றி தர வேண்டும் என்ற உன்னதமான திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டம். தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி பேச்சு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேரூராட்சி சார்பில் குப்பைகள் சேகரிக்கும் 6 பேட்டரி வாகனத்தை தமிழக முதல்வர் காணொலி காட்சி மூலம் துவங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி, மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா கலந்து கொண்டு நன்றியை தெரிவித்தனர். அதன் பிறகு பொன்னமராவதி பேரூராட்சியில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை, மனுக்களை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பெற்றுக் கொண்டார். அப்போது அமைச்சர் எஸ் ரகுபதி பேசுகையில், மக்களை சந்திக்க வேண்டும், மக்களின் கோரிக்கைகளை என்னவென்று கேட்க வேண்டும், அதன்படி உடனடியாக அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பது ஒரு அரசின் கடமை. இதன்படி இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை இந்த திமுக அரசு இன்று துவக்கி உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் பெறாத நபர்கள் இந்த திட்டத்தின் மூலம் மனுக்களை கொடுத்து பயனடைய வேண்டும் என பேசினார். முடிவு காணப்படும். இல்லை என்று சொன்னால் 30 நாட்களுக்குள் அதற்கான விடைகளை உங்களுக்கு நாங்கள் தெளிவாக தந்து விடுவோம் என்று சொல்லி இன்றைக்கு மனுக்களை தைரியமாக பெறுகிற அரசுதான் மாண்புமிகு தலைவர் தளபதியினுடைய அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், மக்களுடைய குறைகளை தீர்க்க வேண்டும், மக்களுடைய கோரிக்கைகளை கேட்க வேண்டும். எனவே அரசினுடைய பல்வேறு துறைகள் மூலமாக அந்த நிகழ்வுகளை நாம் நடத்த வேண்டும் என்று இந்த உன்னத நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி இருக்கிற திட்டம் தான் மக்களின் முதல்வன் திட்டம். இந்த திட்டம் இன்றைக்கு உங்களுக்கான திட்டம். இதிலே நீங்கள் அனைவருமே பயன்பெற வேண்டிய திட்டம். ஏன்னா நமக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கும். அந்த இன்றைக்கு சொல்லப்போனோம்னா மகளிர் உரிமை தொகை, அதில் இன்னைக்கு சிலருக்கு இன்னும் புதிதாக வரவில்லை என்று சொல்லுகின்றவர்கள் இங்கே மனுக்களாக தந்தால், அவர்கள் தகுதியுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுடைய மனுக்கள் பரிசீலித்து தரப்படும். அப்படி தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் எதற்காக அவர்களுக்கு தரப்படவில்லை என்பது அவர்களுக்கு விளக்கமாக தரப்படும். அதுபோல சிலர் தங்கள் குடியிருக்கிற வீடுகளுக்கு பட்டா கேட்பீர்கள். அந்த பட்டா தகுதியுள்ளவர்களுக்கு தரப்படும்.